ஒரு காலத்துல குந்தி போஜன ராஜ்யத்துக்கு வருகை தராரு துர்வாச முனிவர். அப்போ குந்தி ராஜ்யத்தோட இளவரசி குந்தி தேவி அவரை எல்லாவித உபசரிப்புகளோடையும் சேவைகளோடையும் ஒரு ஆண்டு காலம் அவரை பார்த்துக்கிறாங்க. அவங்களோட சேவையில மனமகிழ்ந்த துர்வாச முனிவர் குந்தி தேவிக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. அது எந்த வரம்னா, ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து, நீ எந்த தேவரை மனசுல நினைச்சு இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அதே தேவரோட அம்சத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த மந்திரத்தை சோதிச்சு பார்க்க நினைச்ச குந்தி சூரிய பகவான் முன்னாடி போய் நின்று சூரிய பகவானை மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. உடனே சூரிய பகவான் குந்தி தேவி முன்னாடி காட்சி கொடுக்கறாரு. குழந்தையும் கிடைக்குது. ஆனா அந்த சமயத்துல குந்திக்கு திருமணம் ஆகாததால குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியல, திகிச்சு போறாங்க. உடனே தோழியோட உதவியால குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு கங்கை ஆற்றுல விட்டுடுறாங்க. அதே சமயத்துல அதிரதன் ராதை அப்படிங்கிற தம்பதிக்கு குழந்தை இல்லாததால அவங்களும் சோர்வா இருக்கிறாங்க. அப்போ ஆத்துல வர்ற இந்த குழந்தைய பார்த்து அதிரதன் அந்த குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அதிரதன் யாருன்னா, பிதாமகர் பீஷ்மரோட தேரோட்டி தான் அதிரதன்.